السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد. கண்ணியத்துக்குரிய பட்ட வகுப்பு மாணவர்களே, ரமலான் இஜ்திமா 2025 இதனுடைய இரவு நிகழ்ச்சியில் சொர்க்கம் நரகம் என்ற தலைப்பின் கீழே தொடராக சில செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற அமர்வுல சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டதா என்பதை சில ஆதாரங்களோடு பார்ப்போம். அதன் பின்பாக சொர்க்கம் என்பது ஒரு சில வழிகட்ட கூட்டத்தினர் இது அழிக்கப்படும், அழிந்து போய்விடும், அதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அழிஞ்சு போயிடும் என்ற சில கருத்தை சில கூட்டத்தினர் சொல்றாங்க. அது சரியா தவறா என்பதை பார்க்கலாம் என்று நாம சொல்லி இருந்தோம். அல் ஃபஸ்லு ஃபில் மிலலி வல் அஹ்வாஇ வன் நஹல் அப்படிங்கிற நூல்ல ஒரு 3 வகையான கருத்துக்களை சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ற ஒருவன், இவன் மோசமான கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே சொன்னவன். இந்த ஜஹ்ம் என்ன இவனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சொர்க்கம் நரகம் என்பது அழிந்து போய்விடும், அது நிரந்தரமான ஒண்ணு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹுஹு, எல்லாம் அழிந்து போகக்கூடியது அல்லாஹ்வை தவிர. அதனால சொர்க்கம் நரகமும் அழிந்து போய்விடும், அது நிரந்தரமான ஒண்ணு கிடையாதுன்னு அவனுடைய கருத்து இருக்கு. அடுத்தபடியாக அபு அல் ஹுதைல் அல் அல்லாஃப் என்ற முஅ்தஸிலாவை சார்ந்த இவனுடைய கருத்து ஒரு வித்தியாசமானது. சொர்க்கம் நரகம்னா அழியாது, ஆனா அந்த சொர்க்கத்துல நரகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு கண்ணு மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கிட்ட எந்த செயல்பாடுகளும் இருக்காது, அவங்க நடக்க மாட்டாங்க, ஓடுறது பாக்குறது இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்காது, எந்த ஹரக்காத்துகளும் இருக்காது. அவங்க அந்த மாதிரி கல்லு மாதிரி சிலை மாதிரி மாற்றப்பட்டு அப்படியே அவங்க அந்த இன்பங்களை அனுபவிப்பாங்க. அதாவது பாடி அப்படியே இருக்கும், சிலை மாதிரி இருக்கும், அப்படியே அவங்க இன்பங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அபுல் ஹுதைல் அல் அல்லாஃப்ன்றவன் சொல்லி காட்டுறான். மூன்றாவது, ரவாஃபிமாக்கள்ல இருந்து சில பிரிவினர் சொல்றாங்க, இந்த சொர்க்க நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் நாடுகிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கம் நரகத்துல நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அந்த இடம் என்னன்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும், அங்கேயே பர்மனண்டா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க. 3 கருத்து. இந்த 3 கருத்தையும் சுருக்கமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, சொர்க்கம் நரகம் என்பது அழிந்து போய்விடும், நிரந்தரமானது கிடையாது. இன்னொன்னு, சொர்க்கத்துல நரகத்துல இருக்கக்கூடிய அந்த இன்பமும் வேதனையும் பர்மனன்ட் கிடையாது, அது ஒரு டெம்பரரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். 3 பேர் சொல்ற கருத்தை சுருக்கமா 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, சொர்க்கம் நரகம் அழிஞ்சு போயிடும், அல்லது சொர்க்கம் நரகத்துல இருக்கக்கூடிய அந்த வேதனையும் அந்த சுகமும் நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். இந்த 2 கருத்துமே குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நமக்கு வழிகாட்டுதலின் அடிப்படையில இது எதிரான கருத்து. ஏன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த சொர்க்கம் நரகம் குறித்து நமக்கு சொல்லும் போது, இந்த சொர்க்கமும் நிரந்தரமானது, நரகமும் நிரந்தரமானது. ஏன்னா இந்த சொர்க்கத்துல இன்பம் அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள், நரகத்துல வேதனை அனுபவிக்கக்கூடிய இந்த நரகவாசிகள் நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். ஒரு சொர்க்கவாசி நிரந்தரமாக இன்பத்துல இருப்பார், ஒரு நரகவாசி நிரந்தரமாக நரக வேதனையில இருப்பார். அப்ப ஒருத்தருடைய இன்பமும் வேதனையும் நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னா, அந்த இன்பத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கமும் நரகமும் நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா எப்படி இது பண்ண முடியும்? ஒருத்தர் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாரு, அவருக்கு நிரந்தரமா இன்பம் இருக்கணும்னா அந்த சொர்க்கம் நிரந்தரமா இருக்கணும்.
ஒருத்தர் நரகத்துக்குள்ள நுழையிறாரு, நரகத்துல அவர் வேதனை செய்யப்படுறது நிரந்தரம்னு சொன்னா அந்த நரகம் நிரந்தரமாக இருக்கணும். அப்ப இந்த சொர்க்கமும் நரகம் நிரந்தரமானது, அதில் இருக்கக்கூடியவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பது நிறைய குர்ஆனுடைய வசனங்கள்ல, ஹதீஸுடைய வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நரகவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார். அல்லாஹு தஆலா முனாஃபிகான ஆண்கள், பெண்கள், இறை மறுப்பாளர்கள் இவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபிஹா, நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் வாக்களிக்கிறான், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஹிய ஹஸ்புஹும், அது அவர்களுக்கு போதுமானது. லஅனஹுமுல்லாஹு வலஹும் அஸாபு முகீம், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், அவர்களுக்கு நிலையான வேதனை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல ரெண்டு விஷயம் வருது. ஒண்ணு, அவர்கள் இதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுடைய வேதனையும் நிலையானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல. அப்போ முனாஃபிகீன்கள், காஃபிர்கள், இவர்களுடைய வேதனை என்பது நிரந்தரமான நிலையானதாக இருக்குன்னு சொன்னா, சொர்க்கம் அழிந்து போய் நரகம் அழிந்து போகுதுன்னு சொன்னா அந்த வேதனை நிரந்தரமா இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கருத்துக்கு இது மாற்றமானது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யுரீதுன யஹ்ருஜு மினன் நாரி வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹா. இந்த நரகவாசிகள் அதிலிருந்து, இந்த நரகத்திலிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வெளியே போக முடியாது. வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் வெளியேறக்கூடியவர்கள் இல்லை. வலஹும் அஸாபு முகீம், அவர்களுக்கு நிலையான வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நரகத்திலிருந்து வெளியேற முடியும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்தா, அதாவது நரகத்தினுடைய வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும், அல்லது நரகம் அழிஞ்சு போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுன்னு சொன்னா இவர்கள் வெளியேறிடுவார்கள்ங்கிற கருத்து அதுல வரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நரகத்துக்கு போனோம் அங்கிருந்து வெளியேற முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹு மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு. இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த பூமி முழுக்க அவர்களுக்கு சொத்தாக இருந்து, அதே போல இன்னொரு பூமி முழுக்க அவர்களுக்கு சொத்து இருந்து, ரெண்டு பூமி அளவுக்கு பூமி, அதுல உள்ளவர்கள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமானதாக அவங்களுடைய சொத்தாக இருந்து, லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா, மறுமை நாள்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனை விட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த சொத்தை நாங்க பணயமாக கொடுக்கிறோம், பிணையாக கொடுக்கிறோம். இந்த பெயில்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப ஒருத்தர் வந்து ஜெயில இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டி அவர் என்ன செய்யலாம், பெயில் வாங்கிக்கலாம். அதாவது தற்காலிகமாக அந்த ஜெயில இல்லாம என்ன செய்யலாம், வெளியே வந்துக்கலாம். இதுக்கு பெயில்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட் கேரண்டியா கட்டணும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல இந்த பூமி அளவுக்கு அவங்களுக்கு சொத்து இருந்து, இந்த பூமி மாதிரி 2 மடங்கு அளவுக்கு காஃபிர்களுக்கு சொத்து இருந்து, இந்த சொத்தையெல்லாம் நான் தந்துடுறேன், இந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாத்தியா அல்லாஹ், என்னை விட்டுரு அப்படின்னு அவங்க இந்த மொத்த சொத்தையும் பிணையாக கொடுத்தா கூட மா துக்குப்பில பின்னும் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான வசனங்கள், குறிப்பாக ஹாலிதீன ஃபீஹா, இந்த நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள், ஹாலிதீன ஃபீஹா அபதா, இந்த நரகத்துல நிரந்தரமாக நிலையாக இருப்பார்கள் என்ற பல்வேறுபட்ட குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறதுல இருந்து என்ன விளங்க முடியுதுன்னு கேட்டா, நரகம் என்பது அதுல இருக்கக்கூடிய வேதனைகள் நிரந்தரமாக இருக்கும். நரகத்தினுடைய வேதனை நிரந்தரமா இருக்குன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வேதனையை தரக்கூடிய அந்த நரகமும் நிரந்தரமாக இருக்கும், அது அழிந்து போய் விடாது என்பது இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து விளங்க முடியுது. அதே போல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது, லா யذوقون فيها الموت الا الموتة الاولى, இந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்துட்டா அவங்க முதல்ல மௌத்தானாங்க தெரியுமா, இந்த உலகத்துல இருக்குமா மௌத்தானாங்களே, அந்த ஒரு மௌத்தை தவிர அடுத்தவர்களுக்கு மௌத்தே ஏற்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப மௌத்து ஏற்படாது அடுத்து சொன்னா அவங்க நிலையாக மௌத்தாகாம இருப்பாங்க அந்த சொர்க்கத்திலேயே. இப்ப உயிரோடு அந்த சொர்க்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள்னா அதுக்கு ஒரு எண்டு கிடையாது, அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் நாடுகிற வரைக்கும்ங்கிற அந்த கருத்து அதுல விளங்குது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தி, அந்த இன்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தினுடைய பத்தி சொல்லும் போது, அதாஅன் கைர மஜ்தூத், இந்த சொர்க்கம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். எப்படிப்பட்ட கிஃப்ட், கைர மஜ்தூத், முடிவில்லாத ஒரு கிஃப்ட், முடிவில்லாத அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த இன்பம், சொர்க்கம் என்பது அல்லாஹ் ஒரு அடியாருக்கு குடிக்கக்கூடிய முடிவில்லாத கிஃப்ட்னு சொல்லும் போது அதுக்கு எண்டுன்னு ஒருத்தர் யாராவது சொல்றாங்கன்னா அந்த கருத்து தவறான கருத்து அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை முடிவு செய்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகவாசிகளை எல்லாரையும் முடிவு செய்து நரகத்துக்கு அனுப்பிடுவான். இப்படி அனுப்பின பிறகு இந்த 2 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்களை நோக்கி சொல்லப்படும் யா அஹ்லுல் ஜன்னா ஹுலூதுன் ரஃபலா மௌத,
சொர்க்கவாசிகளே உங்களுக்கு நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லப்படும். அதே போல நரகவாசிகளை பார்த்து சொல்லப்படும், ஒயா அஹ்லன்னார் ஹுலூதுன் ஃபலா மௌத்த, நரகவாசிகளே நீங்க இங்க நிரந்தரமாக இருப்பீங்க, இங்க உங்களுக்கு மரணமே கிடையாது என்று நரகவாசிகளை பார்த்து சொல்லப்படும். அப்ப சொர்க்கத்துல இருக்கக்கூடியவர்களும் நரகத்துல இருக்கக்கூடியவர்களும் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நிரந்தரமானது, அது பார்வையில முடியக்கூடியது அல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு வசனம், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, எல்லாம் அழிந்து போயிடும் அல்லாஹ்வை தவிர அப்படின்னு அந்த வசனத்துக்கு, அந்த வசனத்தின் அடிப்படையில சொர்க்கமும் அழிஞ்சு போகத்தானே நரகமும் அழிஞ்சு போகத்தானேன்னா படைப்பினங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய தன்மையில உள்ளது. ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் அழியாதவன். அப்ப எல்லாம் அழிந்து போகக்கூடிய தன்மையில உள்ளது என்ற அடிப்படையில சொல்லப்பட்ட அந்த கருத்து, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு, முடிவு இருக்கு, அது அல்லாஹுக்கு தெரியும். ஆனால் சொர்க்க நரகம் குறித்து வரக்கூடிய அந்த படைப்பு, சொர்க்க நரகம்ங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுவும் அழியக்கூடிய தன்மையில உள்ளது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் நிரந்தரமாக நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறது குர்ஆனுடைய வசனங்கள் என்று சொல்லப்படும் போது அல்லாஹுக்கு தெரியும் அதனுடைய அழிவு எப்போ, அதனுடைய முடிவு எப்போன்னு. ஆனா நமக்கு சொல்லப்பட்டது அது நிரந்தரம்னு சொல்லும் போது அது நிரந்தரமானது என்றுதான் நம்ம ஈமான் கொள்ள முடியுமே தவிர, அல்லாஹுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது பாட்டுல நின்றோன்னு சொல்லுவது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்துக்கு எதிரானது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிரன்னா எல்லாம் அழியும் தன்மையில உள்ளது. அது அழிஞ்சுதான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் படைக்கக்கூடியவன் நம்ம சொல்றோம், இந்த படைப்புகள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் தான். அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிக்க கூடியவன் சொல்றோம், உணவளிக்க கூடியவன் படைப்புகள் இருந்தாதான உணவளிக்க முடியும், படைப்புகளே இல்ல. அப்ப அந்த நேரத்துக்கு அல்லாஹ் உணவளிக்க கூடியவங்கிற பவர் இல்லையா, அந்த தன்மை இல்லையா அல்லாஹ்க்கு இருக்குன்னு சொன்னா அந்த தன்மை இருக்கு. ஒரு செயலை செய்தால்தான் அந்த செயலுக்குரியவன் அர்த்தம் கிடையாது. ஒரு செயலை செய்யாமல் இருக்கும் பொழுதும் அந்த செயலை செய்யக்கூடிய தகுதி ஒருத்தருக்கு இருந்தா அந்த திறமை உள்ளவன் நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு மாணவரை சொல்றேன், இவர் நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறேன். ஒரு மாணவரை ஒரு நல்ல எழுத்தாளர் சொல்றேன், இவர் நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் சொல்றோம் அப்படிங்கிறதுனால அவர் 24 மணி நேரமும் பேசிக்கிட்டா இருக்க முடியும்? 24 மணி நேரம் எழுத்தாளர்னா எழுதிக்கிட்டா இருக்க முடியும்? அப்போ எந்த அடிப்படை இவர் அந்த எழுதக்கூடிய தன்மையில உள்ளவர், பேசக்கூடிய தன்மையில உள்ளவர், அவரால் பேச முடியும்ங்கிற கருத்து. அப்ப படைப்பினங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்னா எல்லாம் அழியக்கூடிய தன்மையில உள்ளது, எதுவும் நிரந்தரம் கிடையாது, அல்லாஹ் நாடுன்னு அழிச்சிருவான் அப்படிங்கிறதே நான் நம்புவோம். சொர்க்க நரகம்ங்கிறது படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்டது. அப்ப படைக்கப்பட்ட எல்லாம் அழியக்கூடியதுதான் என்பதை நம்ம விளங்கி இருக்கிறோம். அது நம்முடைய எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த விதி பொருந்தும். அந்த மாதிரி சொர்க்கமும் நரகமும் அழியக்கூடியது. ஆனா அதே சமயத்துல இந்த சொர்க்கம் நரகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் நிரந்தரமாக இன்பம் அனுபவிப்பார்கள்னு சொல்லும் போது அதையும் நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோம். அதோடு சேர்த்து சொர்க்கம் நரகமும் படைக்கப்பட்டது, அதற்கும் அழிவு வரும் என்ற விஷயங்களையும் நம்ம என்ன செய்யறோம், சேர்ந்து ஈமான் கொள்றோம். அந்த தன்மை அதுக்கு இருக்கு. இல்லைன்னா அது அல்லாஹ்வா மாறிடும். அல்லாஹ்ங்கிற ஒரு தன்மைக்கு ஒரு அளவுகோல் என்னன்னா அவன் தான் அழிய மாட்டான். படைப்பினங்களுடைய தன்மைகள்ல ஒண்ணு அது மட்டும் கிடையாது, வித்தியாசம். இப்போ ஒரு விஷயத்த நான் அல்லாஹ்வுடைய தன்மைன்னு சொல்றேன், அந்த தன்மை படைப்பினங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த விஷயத்த அல்லாஹ்வுக்கு கூட்டாயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் பாக்குறேன், பார்த்துட்டு இதை உங்களை பாக்குறேன், உங்களை நான் பாக்குறேங்கிறதுனால அல்லாஹ்வும் உங்களை பாக்குறாங்கிறதுனால நானும் அல்லாஹ்வும் உங்களை பாக்குற விஷயத்துல ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. மற்ற விஷயங்களை நான் மாறுபட்டு இருப்பேன், அந்த பார்க்கிற பார்வையிலையும் நான் மாறுபட்டு இருப்பேன். அந்த மாதிரி சொர்க்க நரகம்ங்கிறது அது அழியக்கூடியது. எதை வச்சு சொல்றோம், அது அல்லாஹ்வுடைய படைப்பு. சொர்க்க நரகம் நிரந்தரமாக இருக்கு. ஏன் சொல்றோம், அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி சொல்லி இருக்கிறான். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அழிஞ்சு போயிடும் அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனால இது படைப்பு என்ற அடிப்படையில அழியும் தன்மையில உள்ளது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள செய்தியை நம்ம ஈமான் கொள்ளணும். புரிந்துங்களா சொல்ற செய்தி? இந்த மாதிரியான வழிகட்ட கொள்கையினுடைய செய்திகளை சொல்றதுக்கு காரணம், மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்க சொர்க்கம் நரகம்னு சொல்லும் போது டைரக்டா சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் பாலாறு தேனாறு மது ஆறு ஹூர்லின்கள் சொல்லி அடிச்சு விட்டுட்டு நம்ம அங்க டைரக்டா போறதுக்கு பதிலாக இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக எந்த ஒரு இஸ்லாமிய டாபிக் நீங்க எடுத்தாலும் சரி, அதை இந்த மாதிரி கோணங்களை ஒவ்வொன்றும் ஆள செய்யணும். அது வெறுமனே அதனுடைய சிறப்புகளை மட்டும் பேசிட்டு போற மாதிரி இல்லாம அதுல என்ன எதிர்கருத்துகள் இருக்கு, மாற்று கருத்து இருக்கு, அவங்க அதுல என்ன வாதங்களை வைக்கிறாங்க, நம்ம என்ன அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அப்படி நீங்க ஆய்வு செய்யும் போதுதான் உங்களுடைய அறிவு உங்களுக்கு அது வெளிப்படும். உங்களுடைய அறிவு இன்னும் பன்மடங்காக வளர முடியும்.
அடுத்ததாக இதுவரைக்கும் நம்ம இந்த பஹஸ் பண்ணது போதும். இப்ப டைரக்டா நம்ம வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழையிற அந்த ப்ராசஸ்க்குள்ள நுழைஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்தை பத்தி ஒருத்தர் ட்ரையா பேசுறான்னா அது நானா தான் இருப்பேன். இந்நேரத்துக்கு சொர்க்கம்னா உடனே அதனோட இன்பங்கள் அது இதுன்னு சொல்லி இறக்கிருப்பாங்க இந்நேரத்துக்கு பாயிண்ட்டுங்களை, எல்லாருக்கும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஆனா இதுல சொர்க்கத்திலயும் வந்து ஒரு சட்டம், அதுல ஒரு பஹசு, அதுல ஒரு சர்ச்சை, மாற்று கருத்து, மாற்று கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நேரடியாகவே இப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழையிற ப்ராசஸ டைரக்டா என்ன செய்யறோம், நம்ம போயிடலாம். இந்த சொர்க்கம் என்பது லாஸ்ட் ஃபைனல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்து நுழையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது யாரு ஃபர்ஸ்ட் நுழைவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட்? ஏன்னா சொர்க்கம்ங்கிறது தான் லாஸ்ட், சொர்க்கம் நரகம்ங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்ப இந்த சொர்க்கம் நரகத்துக்குள்ள நுழையிறது அப்படின்னு வரும்போது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து கியாமத்து அந்த உலகம் முடியக்கூடிய அந்த காலம் வரைக்கும் உள்ள எல்லா மக்களும் அங்க இருப்பாங்க, எல்லா மக்களும் அங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சொர்க்கத்துல நுழையக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ஒரு சிறப்பு வழங்கி இருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா. நாம காலத்தால பிந்தியவர்கள், நஹ்னுல் ஆகிரூன் நம்ம காலத்தால எல்லா உம்மத்துகளை கடந்து கடைசியாக வந்தவர்கள், அஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா நாளை மறுமையில நாம தான் முந்தக்கூடியவர்கள், எல்லாரோட ஃபர்ஸ்டா இருப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு விளங்குற விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் வந்து புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல விளங்கக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லா உம்மத்துகளும் இந்த அந்த மறுமை நாள்ல வந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இருந்து கியாமத்து அந்த உலக முடிவு நாள் வரைக்கும் உள்ள எல்லா கூட்டத்தார்களும் இருந்தாலும் முதல்ல சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய உம்மத் யார் அப்படின்னு சொன்னா உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து தான் முதல்ல சொர்க்கத்துல நுழையும். நாம தான் எல்லா உம்மத்துகளை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையில உள்ளவங்களாக இருப்போம். அந்த மறுமை நாள்ல நாம தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையக்கூடியவர்களாக இருப்போம். இது உம்மத்துகளுக்கு மத்தியில. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துல நுழையக்கூடிய மக்கள்ல ஃபர்ஸ்ட் நுழையிறது யார், ஃபர்ஸ்ட் நுழையிறதுல இருக்குல்ல அந்த ஒரு சிறப்பு, ஃபர்ஸ்ட் எடுத்து கால வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு இருக்குல்ல. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலால ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சாருன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் வர்றதுன்றது ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொர்க்கத்துல முதல்ல நுழையிறது யாரு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சொர்க்கத்தை திறக்கும்படியாக போய் தட்டுறாங்க. தட்டின உடனே அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் ஹாஃபில் அவர் கேட்கிறாரு, மன் அந்த, யாரு நீங்கன்னு கேட்கிறாங்க. யாரு நீங்கன்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹம்மதுங்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க யாரு, அதுக்கு பதில் முஹம்மது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல சொர்க்கத்தை போய் உள்ள நுழைய போறாங்க. நுழையிறதுக்குள்ள ஒரு நிகழ்வு இது. தன்னை எப்படி ரொம்ப எளிமையா அடையாளப்படுத்துறாங்க பாருங்க. யாரு நீங்கன்னு கேட்கும்போது நான் பெரிய அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இப்படின்னு அவங்களை புகழாராம் சொல்லாம, ஏன்னா சில நேரங்கள் இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து, சொர்க்கம் என்பது அவ்வளவுதான் ஃபைனல், இதுக்கு மேல ஒரு கிடையாது. அந்த இடத்துல அந்தஸ்துல வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கப்படுது, மன் அந்த, யாரு நீங்க, முஹம்மது, நான் முஹம்மதுங்கிறாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹாசில் அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளி அவருக்கு புரிஞ்சிருது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருக்கிறான். நிறைய முஹம்மது இருப்பாங்க, ஆனா முதல்ல இவங்களுடைய வாய்ஸும் இவங்களுடைய சப்தமும் இவங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அடுத்து அந்த காவலாளி சொர்க்கத்தினுடைய ஹாசில் சொல்றாரு, பிக்க உமிர்து, உங்களை கொண்டுதான் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக, உங்களுக்கு முன்னால யாருக்கும் இந்த சொர்க்கத்தை திறக்க கூடாது என்று நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க தான் உள்ள வரணும் என்று அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் ஹாசின் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் மனிதர் சொர்க்கத்துல நுழையிறது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் நபர் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு. அப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான். அதே போல உம்மத்துகள்ல முதல்ல நுழையக்கூடியவர்கள் யாருன்னா உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீங்க கேட்கலாம், இடையில இந்த நபிமார்கள் இருப்பாங்கல்ல, நபிமார்கள் நமக்கு அடுத்து நுழைவாங்களா முன்பு நுழைவாங்களான்னு சொல்லி இது சம்பந்தமாக நேரடியாக ஹதீஸுகள்ல நமக்கு ஆதாரம் வரல.
அதனால வந்து வெறுமனே நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், நபிமார்கள்ல ஃபர்ஸ்ட் நுழையக்கூடியவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்துகள்ல முதல்ல நுழையக்கூடியவங்க நாம. இந்த அளவுக்கு நமக்கு தெளிவான ஹதீஸ் வந்திருக்கிறதுனால புரிந்து கொள்ள வேண்டிய விதம், ஃபர்ஸ்ட் நுழையக்கூடிய முதல் நபர் எல்லாரை காட்டிலும் ஃபர்ஸ்ட் உள்ள போகக்கூடியவங்க யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவங்க நபிமார்களே அவங்க ஃபர்ஸ்ட், ஒட்டுமொத்த மக்கள்லயே அவங்க ஃபர்ஸ்ட். அடுத்து யாரு அப்படிங்கிறதுக்கு பதிலாக உம்மத்துகள்ல யாரு ஃபர்ஸ்ட் உள்ள போவாங்கன்னா உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? மேபி அல்லாஹ் எல்லா நபிமார்களை அனுப்பிட்டு அடுத்து உம்மத்துகளை ஒன்னொன்னா அனுப்பலாம், அந்த மாதிரி வச்சிருக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹோடு சேர்த்து உம்மத்துகளும் போயிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த நபிமார்கள் அனுப்பலாம். அல்லாஹு ஆலம். நமக்கு ஆதாரங்கள் எது வரைக்கும் கிடைக்குதுன்னா, முதல்ல நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க, உம்மத்துகள்ல முதல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் என்ற ரெண்டு விஷயம் வழங்குது. அல்லாஹ் இந்த சிறப்பு நமக்கு வந்து கொடுத்திருக்கிறான். அதே போல இப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்கன்னு வைங்களேன், இந்த நுழையிறதுக்கு அல்லாஹ்வுக்கான ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறான். என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக சொர்க்கத்துல போயிட்டு நுழைக்கிற முடியாது. இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப எல்லாருக்கும் ஃபேன் ஓடுது அல்லது ஏசி போட்டா நம்ம ஒரு கூலிங்கா இருப்போம், நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப இதுவே நம்மள வந்து ஒரு ஏசி ஃபேன் இல்லாம நல்ல ஒரு சூடான ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சு, அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு ஃபேனோ ஏசியோ, ஏசி கூட வேணாம், ஒரு கொஞ்சம் காத்து லைட்டா அப்படி படுதுன்னு வைங்களேன், இது இந்த ரொட்டேட்டிங் ஃபேன் தானே, ரோலிங் ஃபேன் தானே, இப்ப சுத்தி சுத்தி வருது, இப்போ உங்களுக்கு கடுமையா வேர்க்குது. எப்பெல்லாம் ஃபேன் உங்க சைடு வருமோ ஒரு மாதிரியான ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? எங்களுக்கு அந்த நிலைமை தான். இங்க ஒரு ஃபேன் உங்க பக்கம் வரும்போது ஒரு மகிழ்ச்சி வருது, கொஞ்சம் காத்து அடிக்குதுரா அப்படின்னு, அந்த இன்பம் தெரியுது, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த விஷயம் எப்ப தெரியுதுன்னா, அப்படி அந்த ஃபேன் உங்களை கரண்ட் போகும்போது ஒரு வகையான ஒரு ஹீட்டு, அதுக்கு பிறகு அந்த காத்து அடிக்கும் போது அந்த ஃபேனுடைய அந்த குளுமை, அந்த காத்தினுடைய இன்பம் நமக்கு விளங்க முடியுது, புரிய முடியுது. இப்ப இதே ஃபேன் வந்து மேல டாப் சீலிங்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னா இது புரிய முடியாது, ரெகுலரா காத்து வந்துகிட்டே இருக்கு, இதனுடைய அறிவு நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நேரம் வந்துட்டு மீதி நேரம் கொஞ்சம் அப்படி நம்மள வேற இடத்துல அந்த காத்து போகும்போது அதனுடைய அருமை புரியுது. அப்ப சொல்லுவாங்க, வெயிலுடைய சரி நிழலுடைய அருமை வெயில்ல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அது இழந்த பிறகுதான் அதனுடைய அருமை தெரியும்னுவாங்க. அல்லது நாம எது சிரமப்பட்டு அதுக்கு பிறகு நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்பம் வந்தாலும் அது பெரிய இன்பமா நினைப்போம். நம்ம ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், ஒரு சிரமத்துல இருக்கிறோம், நமக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கிடைக்கும் போது அது பெரிய உதவியா நினைப்போம். நம்ம நல்ல செழிப்பாக இருக்கும்போது நம்ம கையில ஒரு சின்ன தொகை யாராவது கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னா அதை பெருசா நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்துக்குள்ள போகும்போது ரொம்ப சாதாரணமா மக்களை அனுப்பாம அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா வந்து இந்த இப்படி ஒரு நிகழ்வை வந்து உண்டாக்கி இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை வந்து ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருப்பான். இந்த கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அவங்க முக்மீன்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்த்து அதுல முக்மீன்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி வெயிட் பண்ணும்போது அந்த முக்மீன்கள் பார்ப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்பதான் சொர்க்கத்துக்கு போவோம், எப்பதான் நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும். ஏன்னா மறுமையில வந்து கேள்வி கணக்கு எல்லாம் முடிஞ்சுட்டு இன்ன வரைக்கும் சொர்க்கத்துக்கு போனடா என்ன என்ன நடக்கும் இருக்குன்ற ஒரு பதற்றம் இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒரு பஸ் வந்து 9:15 வச்சுக்கிறேங்க, 9:15 பஸ் 9:14 வரைக்கும் பஸ்ஸை காட்ட மாட்டாங்க கண்ணில். பஸ்ஸை நீங்க பார்க்கல என்ன செய்வீங்க, டக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி யார் யாருக்கிட்ட புக் பண்ணீங்களோ அவருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அங்க இருக்க ஆஃபீஸ்ல போய் செக் பண்ணுவீங்க, 9:15 ஆயிடுச்சு இன்னும் வந்து பஸ்ஸை காணும், 9:14 ஆயிடுச்சு 15க்கு நான் ஏறணும்னு பஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வந்து மூடி வச்சிருப்பான். சொர்க்கம் வந்து சொர்க்கத்துக்கு வாசல் இருக்கு, அந்த வாசலை வச்சு மூடி இருப்பான் அல்லாஹ் தஆலா. நீங்க ரமலானுடைய ஹதீஸ்ல கூட பார்த்திருக்கலாம், இதா தஹர ரமலான், ரமலான் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை மூடி வச்சிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தை வந்து திறங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க யாருன்னு ஹாசின் கேட்கறாங்க. நம்ம ஹதீஸ் பார்த்தோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு மன் யக்ரஹு பாபுல் ஜன்னah, முதல்ல ஆனா அவ்வளவு மன் யக்ரஹு பாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய அந்த வாசலை முதல்ல தட்டக்கூடிய ஆள் நான் தான் அப்படின்றாங்க. அப்ப சொர்க்கத்தினுடைய அந்த கதவை முதல்ல தட்டக்கூடிய சொர்க்கம் மூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப சொர்க்கம் மூடப்பட்டிருக்கு, இந்த பக்கம் முக்மீன்கள் இருப்பாங்க.
அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போய் என்ன செய்வாங்க, போய் சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, ஆதமே இந்த மாதிரி எங்களுடைய தந்தை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல பேசி எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை திறக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களை பார்த்து இதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, சொர்க்கத்தை திறக்கிற அளவுக்கு ஆள் நான் கிடையாது. அல்ல அஹ்ரஜுக்கும் மினல் ஜன்னத்தி இல்லா ஹதியத்தி அபீக்கும் ஆதம், நீங்க இப்ப சொர்க்கம் வேணும்னு கேக்குறீங்க, இந்த சொர்க்கத்தை விட்டு உங்களை வெளியே அனுப்புனதே என்னுடைய பாவம் தான், நான் பாவம் செஞ்சதுனால நீங்க அவ்வளவு பேர் சொர்க்கத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க, நான் இதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, நீங்க அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் இருப்பாங்க அவங்க கிட்ட போங்க அப்படின்னுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்பாங்க, எங்களுக்காக நீங்க சொர்க்கத்தை திறக்க சொல்லுங்க, உள்ள போய் முக்மீன்கள் கேட்பாங்க, முக்மீன்கள் என்று வருது. அப்ப முக்மீன்கள் கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய கலீலாக இருந்தது, அல்லாஹ் எனக்கு இந்த வஹி மூலமாக எனக்கு சொன்ன கட்டளைகளை நான் நிறைவேற்றி அந்த அந்தஸ்து அடைஞ்சேன், அதுக்காக சொர்க்கத்தை திறக்க சொல்ற அளவுக்கு எனக்கு பவர் கிடையாது, நீங்க அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க, ஏன்னா அவங்க கிட்ட அல்லாஹ் பேசி இருக்கிற அந்த அந்தஸ்து அடைஞ்சவங்க, அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போன உடனே நானும் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, என்னை விட சிறப்பான ஆளு ஈசா இருக்காங்க, ஈசா இடத்துல போங்க, அங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் அல்லாஹ்வுடைய ரூஹாகவும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போங்கன்னு வாங்க. இப்ப மக்கள் அந்த முஃமின்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன உடனே இதுக்கு நான் தகுதியால் கிடையாது, நானா போய் சொர்க்கத்தை திறக்கலாம் போய் பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஃபைனலா அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சில விஷயங்களை செய்வாங்க. அதற்கு பிறகு சொர்க்கத்தினுடைய வாசல்களுக்கு அவங்க எப்படி போறாங்க, அது போறதுக்கு நடுவுல பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது, நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுக்கு இடையில என்னென்ன விஷயங்களை அவங்க பாக்குறாங்க, என்னென்ன செய்யறாங்க, எப்படி அந்த நிகழ்வுகளை கடந்து போறாங்க என்கின்ற தகவலை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்ப்போம். அவ்வளவு பெரிய ப்ராசஸுக்கு பிறகுதான், அதாவது கேள்வி கணக்கு முடிஞ்சு சரி தப்பு எல்லாம் குற்றம்லாம் நிரூபிக்கப்பட்டு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு இடையிலே அல்லாஹ் பெரிய ப்ராசஸ் வச்சிருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அதாவது அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.